ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம். அதே மாதிரி மனசு சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை ஆன்மீகத்துக்கு. 1000 விஷயங்களை ஒரே இடத்துல செய்யக்கூடிய ஒரு அகஸ்தியர். அவங்களுக்கு அந்த சக்தி இருந்துச்சு. அந்த விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம்னு 5ஆம் இடத்துல சிம்மம் இருக்கு. மனசுங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கு. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னாலே 4ஆம் இடம் பலம் இழந்திருக்கும். பலம் பெற்றிருந்ததுன்னா அவங்களுக்கு அது வராது. எதுவுமே நம்ம கண்ணால பார்க்கறது எதுவுமே பொய்ங்கிற ஒரு காட்சி இருக்கிறதுனாலதான் நீங்க கையை கூட இப்படி வைக்க முடியும், காதை கூட இப்படி நிற்க முடியும். கண்ணை ஒரு நிமிஷத்துக்கு மேல கண்ணை அப்படியே வைக்க முடியும். இமைகள் தாண்டிக்கிட்டே இருக்கும். கண் மூடியும் கண்ணால மிகப்பெரிய வழியை பார்க்க முடியும். அது புரிய இருக்கிற ஒரு சின்ன நம்மளுக்கு சக்கராசி இங்க உடம்புல இருக்கு. அதை கத்துக்கணும்னா யாராலையுமே கத்துத்தர முடியாது. சினிமால ஒரு மிகப்பெரிய ஸ்டாரான ரஜினிகாந்த் சார் தியானத்தின் உச்சகட்டம் போனதுக்கு ரீசனே அவருக்கு கேதுவோட ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால மட்டுமே தான். ஆத்மா, மனம் இது ரெண்டும் வெவ்வேறு இல்லை. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது இயல்பாக இந்த மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தீயிலால் சுட்ட புண் உள்ளார மாறாதே, நாவினால் சுட்ட அது மனசை தானே போய் பாதிக்குது. அடித்தா கூட மறந்துடுவோம். ஆனால் அந்த வார்த்தையால் அடித்தா இந்த மனசானது மறக்கவே மறக்காது. அது மாதிரி ஆத்மாவையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன ஒற்றுமை இருக்குது? இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் சினிமா டைலாக் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த மாதிரி தான் இது. ஒரு சின்ன ஒரு லைனாக சொன்னால் அதுதான் உண்மை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய யாரு, ஆத்மகாரகன் யாரு ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான். மனோகாரகன் யாரு அப்படின்னு சொல்ல பார்த்தா சந்திர பகவான். உடம்பில் இருபாதியா சொல்லப்பட்டிருக்கு அர்த்தநாதீஸ்வரர், சிவன் சக்தி சொரூபமாக. அந்த இடத்தில் மனமில்லை எனில் ஆத்மா இல்லை, ஆத்மா எனில் மனமில்லை. சிவம் இல்லை என்றால் சக்தி இல்லை, சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லை. அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை உள்ளுக்குள்ள பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம். ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம். அதே மாதிரி மனசு சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை ஆன்மீகத்துக்கு. இப்போ நம்ம வீட்டுல ஒரு அன்னத்தை வைக்கிறோம். அன்னம் மட்டும் வச்சா போதுமா? போறாது. அன்னத்துக்கு தண்ணி வேணும், அடுப்பு வேணும், எல்லாமே இருந்தாதான் அது உருவாகும். அந்த மாதிரி பகவானோட பரிபூர்ண அனுகிரகத்துல ரெண்டுமே சேர்ந்ததுதான் அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. சிவமெண்ணியனில் சக்தி இல்லை, சக்தி எனில் சிவம் இல்லைன்னு அந்த காலத்துல சுவாமிக்கும் தேவிக்கும் அந்த காலத்துல சண்டையே வந்திருக்கு. இதனால அதுக்கு எதுக்கு அந்த சண்டை சொல்லப்பட்டிருக்கு, ஞானிகள் ரிஷிகள் எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் நம்மளோட விஷயத்தை வெளியில எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஞானிகள் ரிஷிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஞானிகள் ரிஷிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மக்களாகிய எல்லாரும் இப்படிலாம் ஆவாங்கன்னு அவங்களுக்கு அன்னைக்கே தெரியும். இன்னைக்கு என்னப்பா டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி அவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இன்னைக்கு என்னப்பா டெக்னாலஜி இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்குன்னு போகர் சித்தர்லாம் அன்னைக்கு அத்தனை விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அகஸ்தியர்லாம் அத்தனை விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நீங்க இங்கேருந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா, உட்காந்துட்டு இங்கேருந்து அந்த கேபின்ல போய் என்ன நடக்குதுன்னு உங்களால பார்க்க முடியுமா? நம்மளால முடியாது. இங்க உட்காந்துக்கிட்டு இங்க கேபின்ல ஒண்ணு, வெளியில வேலை பார்க்குறவங்களோட ஒண்ணு, அதுக்கப்புறம் கீழே ஒண்ணு,
அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூல என் மனசுல என்ன தாற்பயம், அந்த கேமராமேன் என்ன நினைக்கிறாரு, இந்த கேமராமேன் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரிலாம் உங்களால பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் 1000 விஷயங்களை ஒரே இடத்துல செய்யக்கூடிய ஒரு அகஸ்தியர், அவங்களுக்கு அந்த சக்தி இருந்துச்சு. அந்த விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதை நம்ம ஆக்டிவேட் பண்றது. பண்ண முடியாது. பண்ணணும்னா அதுக்கு ஒரு இது வேணும். அது எப்படி வந்தது? இந்த ஆத்மானால தான் வந்து. ஆத்மாவை எப்படி அவங்க சுத்தப்படுத்தினாங்க? மனம் சுத்தமானாதான் அந்த ஆத்மா வரும். மனசு, அதாவது நான் போய் மெடிடேஷன்ல உட்காந்து, முதல்ல மெடிடேஷன் எதுக்கு? ஆத்மாவை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு, கர்மாவை நிவர்த்தி செய்யறதுக்கு. அதனாலதான் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம்னு 5ஆம் இடத்துல சிம்மம் இருக்கு, ஆத்மகாரக இடம். ஆனா மனசுங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கு. அதனாலதான் சந்திரன் அங்க இருக்காரு. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னாலே 4ஆம் இடம் பலம் இழந்து இருக்கும். பலம் பெற்றிருந்ததுன்னா அவங்களுக்கு அது வராது. 4ஆம் இடம் வந்து பலம் இழந்து போயிருந்ததுனால தான் இந்த ப்ரெஷரு இதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு இதுதான். அந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் மனசு சார்ந்த இடமா இருக்கிறதுனால தான் சந்திரனுக்கு அந்த இடமும், ஆத்மா சார்ந்த இடமா இருக்கிறதுனால தான் சூரியனுக்கு 5ஆம் இடமும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ ஆத்மாங்கிறது நம்மளோட ஜோதி சொரூபமா இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க கண் குளிர மெய் மறந்து, உங்களையே மறந்து, நீங்க யார் என்று புரிய வேண்டும். என்னடா அவன் கண் குளிர மெய் மறந்து உங்களையே யார் என்று பார்த்து நீங்க யாரு மறந்துட்டனா எப்படி நம்மளை பாக்குறது அப்படின்னு யோசிப்பீங்க. மறந்தாதான் நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியும். ஓகே. கனவுல பாக்குறோம்ல, என்னென்னவோ தெரியுதுல்ல, கண்ணில் பார்க்க முடியாதெல்லாம் அம்பாள் காட்டுறா இல்லையா? கண்டிப்பா. சத்தியத்தாயிட்டு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, எதுவுமே நம்ம கண்ணால பார்க்கறது எதுவுமே பொய்ங்கிற ஒரு காட்சி இருக்கிறதுனாலதான் நீங்க கையை கூட இப்படி வைக்க முடியும், காதை கூட இப்படி நிற்க முடியும், தலையை கூட இப்படி வைக்க முடியும், காலை கூட இப்படி வைக்க முடியும். ஆனா நீங்களே நினைச்சா கூட கண்ணை ஒரு நிமிஷத்துக்கு மேல கண்ணை அப்படியே வைக்கவும் முடியாது. இமைகள் தாண்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா. அதை கட்டுப்படுத்த முடியும் தியானத்தில். கண் மூடியும் கண்ணால மிகப்பெரிய வழியில பார்க்க முடியும். ஆத்மஸ்வரூபத்தில் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, சகசிராரான்னு சொல்லக்கூடிய சக்கராக்கள் முடிவில்லைங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிய வரணும். அதுக்குரிய இருக்கிற ஒரு சின்ன நம்மளுக்கு சக்கராசி இங்க உடம்புல இருக்கு. அதை கத்துக்கணும்னா யாராலையுமே கத்துத்தர முடியாது. அவங்க உணரணும். அப்ப அவங்க உணரணும்னா ஏதாவது ஒரு குரு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். இது உண்மையானது. சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா வருது. 3 விதமா ஆன்மீகம் வரும்பா. சனிங்கிறவங்க ஆன்மீகத்துல மட்டும் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிறதும் இதோ கிடையாது. அந்த ஆன்மீகம் மேல ஒரு பக்தியும் இதுவும் வழிபாடும் செய்வாங்க, தெரிஞ்சதை செய்வாங்க. சனியால வரக்கூடிய ஆன்மீகம், குருவால வரக்கூடிய ஆன்மீகம் வந்து நீங்க குருன்னா உங்ககிட்ட வந்து குருகுலம் மாதிரி சேர்ந்தோ இல்லை உங்களுக்கு மரியாதைக்கு உட்பட்ட எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்து கத்துக்கிறது குருவால வரக்கூடிய ஆன்மீகம். அதுக்கு அடுத்தது வந்து தனக்கு தானே ஸ்பரிக்கும் கேதுவால். கேதுங்கிறது ஒரு உன்னதமான கிரகம். அந்த உன்னதமான கிரகத்தை நம்ம உள்ளுக்குள்ளேந்து அதை தீப ஜோதியா பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியே கேதுவோட ஆற்றல் இருக்கு. அப்போ இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், சினிமால ஒரு மிகப்பெரிய ஸ்டாரான ரஜினிகாந்த் சார் தியானத்தின் உச்சகட்டம் போனதுக்கு ரீசனே அவருக்கு கேதுவோட ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால மட்டுமே தான். சரியா? ஸோ அதனால மனம், ஆத்மா மனம் இது ரெண்டும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். அந்த தீபத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த அப்படியே கண்ணை மூடிட்டு முதல்ல நாடி சுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடி சுத்தின்னா எங்களோட திரிகால சந்தியாவண்ணத்துல ஒரு 10 வாட்டி நாங்க பண்ணுவோம். ஒவ்வொரு ஆச்சமனத்துக்கும் பண்ணுவோம். இதெல்லாம் எங்களுக்கு திரிகால சந்தியாவனத்துல எங்களுக்கு உண்டு. ஆனா இப்போ தபஸ் பண்ற எல்லாருக்குமே அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நாடி சுத்திங்கிறது அத்தனை விதமான நாடி சுத்திகள் இருக்கு.
முதல்ல இப்படி இழுத்து இப்படி விடுறது, அப்புறம் இப்படி இழுத்து இப்படி விடுறது. இந்த மாதிரி இதுலயே ஏகப்பட்ட நாடி சுத்திகள் இதுல இருக்கு. சரி. அந்த நாடி சுத்திகள பண்ணின பிறகு மனநிலை இப்ப இது அடுத்தடுத்தது நம்ம வந்து இந்த எபிசோட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட கேள்விய வந்து கிட்டத்தட்ட 50, 100 எபிசோடுக்கு நம்ம வேற வேற மாரி பேசலாம். மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷன்ல நெறைய குழப்பம் இருக்கு எல்லாருக்கும். நான் 1 நிமிஷம் தான் பண்றேன். ஆனா எனக்கு இது சரியான நிலை கிடைக்கல. அது கரெக்ட்டா? தப்பா? 15 நிமிஷம் பண்ணேன். ஆனா எனக்கு சரியான நிலை கிடைக்கல. கரெக்ட்டா? தப்பா? பெட்ல உட்கார்ந்து பண்ணேன். பெட்ல உட்கார்ந்து பண்ணும்போது எனக்கு அது கிடைக்கல. கரெக்ட்டா? தப்பா? பூஜை ரூம்ல உட்கார்ந்து பண்ணேன். இது மாரி நெறைய அவங்களுக்குள்ள எங்க உட்கார்ந்து பண்ணணும்? எப்படி பண்ணணும்? எப்படி செய்யணும்ங்கிறது அம்பாள் போட்ட பிச்சையில நான் ஒரு 4 சொல்றேன். தெரிஞ்சத பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றதுலேருந்து ஒரு கிடைக்கும்னு அம்பாளோட பரிபூரண அனுகிரகத்த நான் நம்புறேன். கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. மொத்தத்துல மனம் வேறு, ஆத்மா வேறு அப்படிங்கிறத தனித்தனியா பிரிக்க சொல்லாம, வேண்டாம். அது ஒற்றுமையான ஒரு விஷயம் தான். அது நமக்குள்ள இருக்க அந்த ஜோதியிலேருந்து தான் அது நாம தான் கரெக்ட். ஆக்டிவேட் பண்ணணும். கரெக்ட். அதுக்காக ஒரு குருவ தேடணும். கண்டிப்பா. அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசு. ஆமா. ஆனா அத செஞ்சா இந்த மாரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.